என்ன செல்வம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அன்னைக்கு நாங்க ஒரு கார் பார்த்துட்டு போனோம்ல, அந்த கார் இன்னும் இருக்குல்ல? சின்ன சின்ன ரிப்பேர் வேலையெல்லாம் இருந்துச்சு, இப்பதான் ரெடி பண்ணி முடிச்சோம். 2-3 பேர் கேட்டிருக்காங்க. அண்ணே வேற யாரும் கொடுக்காங்கண்ணே. ஏன் நீ வாங்க போறியா? இல்ல செல்வத்துக்காக கேட்கலண்ணா, வேற ஒருத்தருக்காக கேட்குறோம். ஓ அப்படியா? இருக்கிற காரே சரியா ஓட்ட முடியல, இதுல இருந்து வேற ஒரு கார் வாங்குறது. அப்படின்னா யார் வாங்க போறா? நம்ம முத்து தான். அவன் தான் ஏதோ காசு புரட்டுறது கஷ்டம் வேண்டான்னு சொல்லிட்டு போனானே. இப்போ வாங்க ரெடியா தான் இருக்காங்க. இவங்க தான் முத்தோட ஒய்ஃப். வணக்கங்க. வணக்கம்மா. முத்து வரலையா? இல்லண்ணே, அவங்க முத்துக்கு சர்ப்ரைஸா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓ காரை பார்க்கலாங்களா? பார்க்கலாமா? அந்த கார் தான். செல்வம் கூட்டி கொண்டு காமி. மாமா போய் பார்க்கலாம். வாடா. இதாம்மா நல்லா பாத்துக்க. திறந்து பாருமா. பார்க்கலாமா? பாருமா. நல்லா இருக்குன்னு. உள்ள எல்லாம் புது கார் மாதிரியே தான் இருக்கு. ஏமா ஃபர்ஸ்ட் ஓனர் வாங்கி 2-3 வருஷம் தான் ஆச்சு. நல்ல கார் தான். என்னப்பா செல்வம் முடிச்சிருக்கா? ஓகேண்ணா. என்ன செல்வம் முடிச்சிடலாம்? வா. எவ்வளவு விலையாகுது சார்? செகண்ட்ஸ்ங்கிறதுனால ஒரு 3 லட்சம் ரூபாயில முடிச்சிடலாமா? 3 லட்சமா? ஆமாமா. அவ்வளோ பணம் என்னால இப்ப கட்ட முடியாதே சார். மொத்தமா கட்டணுங்கிற அவசியம் இல்லம்மா. இப்போ ஒரு 80,000 ரூபாய் கட்டினீங்கன்னா மீதத்தை மாத தவணையில கட்டிடுங்க. சரி, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். வேற பார்ட்டி கேட்டிருக்காங்கம்மா, சீக்கிரமா இல்ல சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பா நாங்களே வாங்கிக்கிறோம் சார். நீங்க வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க. ஓகேம்மா. சரிம்மா. செல்வம் பார்க்கலாம். என்னம்மா இவ்வளவு பணம் கட்டிட முடியுமா? மாலை கட்டின காசுல பூவுக்கு வண்டிக்கு மத்த செலவெல்லாம் போக லாபம் ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. அது பத்தாதேம்மா. ஏற்கனவே நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு. அப்படி பார்த்தாலுமே 60,000 தானே வரும். மீதி 20,000 நான் எப்படியாவது ரெடி பண்ண பாக்குறேன்னு. எப்படியாவது இந்த காரை அவருக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும். மற்ற பொண்ணுங்களா இருந்தா நகை வாங்கணும், பொருள் வாங்கணும்னு பார்ப்பாங்க. நீ உன் புருஷனுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு பாக்குற பத்தியா? முத்து நிஜமாவே கொடுத்து வச்சோமா? சரிங்க அண்ணே, நான் காசை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரிம்மா சரிம்மா போலாம்.